11வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனம். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், சேனைகளுடைய கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்கள் அற்பமாய் எண்ணப்படுகிற நபர்களாய் நீங்கள் இருக்கிறீர்களா? கர்த்தர் உங்களை நாளுக்கு நாள் விருத்தி அடையும்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்தி செல்ல போகிறார். இன்னைக்கு அநேக மனிதர்கள் உங்களை அற்பமாய் நினைக்கலாம், உங்களை அற்பமாய் பேசலாம், உங்களை அற்பமாய் பார்க்கலாம். உங்களுடைய சூழ்நிலைகளை பார்த்து, உங்களுடைய கஷ்ட நிலைமையை பார்த்து, உங்களை பார்த்த உடனே உங்களோடு கூட அற்பமாய் பேசுவார்கள். உங்களை பார்த்தாலே அவங்களுக்கு பிடிக்காது. மனசுக்குள்ள அற்பமாய் நினைக்கிற மனுஷர்கள் உண்டு. நம்ம என்ன வேலை செஞ்சாலும், என்ன ட்ரெஸ் பண்ணாலும் நம்மளை பார்த்து அற்பமா நினைக்கிற ஒரு கூட்டம் உண்டு. இன்றைக்கு அவர்களுக்கு முன்பு நீங்கள் நாளுக்கு நாள் விருத்தி அடையும்படி, வளரும்படி உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, அற்பமாய் நினைக்கிற மனிதர்களை பார்த்து நீங்கள் அழுது கொண்டிருக்கலாம், மனசுக்குள்ள வேதனை அனுபவித்துக் கொண்டிருக்கலாம், யாரிடத்திலும் சொல்ல முடியாதபடி திணறி கொண்டிருக்கலாம். ஒருவேளை உங்க நண்பர்கள் உங்களை அற்பமாய் நினைக்கலாம், உங்க உறவினர்கள் அற்பமாய் நினைக்கலாம், கூட பிறந்தவர்கள் உங்களை அற்பமாய் நினைக்கலாம், உங்க சொந்தங்கள் உங்களை அற்பமாய் நினைக்கலாம். ஏன் என்ன மட்டும் இப்படி பேசுறாங்க, என்ன பார்த்த உடனே ஏன் இப்படி பேசுறாங்க அப்படி என்று சொல்லி நீங்கள் மனசுக்குள்ளே அழுது கொண்டிருக்கலாம். உங்க நிலைமையை யாரிடத்திலும் சொல்ல முடியாதபடி தேவனிடத்திலே முறையிட்டு கொண்டிருக்கலாம். இன்றைக்கு உங்களுடைய முறையிடுகிற சத்தத்தை கேட்கிற பரிசுத்த ஆவியானவர், அற்பமாய் எண்ணப்பட்டு அங்கலாய்க்கப்பட்டு கொண்டிருக்கிற உங்களுடைய இருதயத்தின் அந்தரங்களை பார்க்கிற பரிசுத்த ஆவியானவர், நீங்கள் நாளுக்கு நாள் வளர்த்தியாய் பெருகும்படி, அதாவது விருத்தி அடையும்படி, வளர்ச்சி அடையும்படி உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். தாவீத சவுல் அற்பமா நினைச்சான். எவ்வளவுக்கு எவ்வளவு அற்பமா நினைச்சானோ அவ்வளவுக்கு அவ்வளவு கர்த்தர் தாவீதை ஆசீர்வதித்தார். நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். அவனுக்கு உண்டான சகல காரியத்திலும் கர்த்தர் அவனோடு கூட இருந்து அவனை ஆசீர்வதிச்சு கொண்டே இருந்தார். அவன் குறைபடவே இல்லை. அந்த மாதிரி இன்னைக்கு நிறைய சவுலை போன்ற மனிதர்கள் உங்களை ஏளனமா பார்க்கலாம், உங்களை நகைக்கலாம், உங்களோடு கூட நேருக்கு நேர் உங்களை அற்பமா நினைச்சு பேசி கொண்டிருக்கலாம். அவங்கள பார்த்து நீங்க பயப்படாதீங்க, கலங்காதீங்க, வருத்தப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். நீங்க புண்படுகிற மனசை கர்த்தர் பார்க்கிறார். உங்களுடைய இருதயத்தில் அங்கலாய்த்து கொண்டிருக்கிற சூழ்நிலையை கர்த்தர் பார்க்கிறார். உங்களை ஆண்டவர் நாளுக்கு நாள் நீ வளர்ந்து பெருகும்படி, விருத்தி அடையும்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். ஆண்டவர் உங்களை கைவிடவே மாட்டார். இருதயத்தை பார்க்கிற தேவன். எந்த அளவுக்கு நீ ஒடுக்கப்படுறியோ, எந்த அளவுக்கு நீ வேதனைப்படுத்தப்படுகிறியோ, எந்த அளவுக்கு நீங்கள் துன்பப்படுத்தப்படுகிறீர்களோ, ஆண்டவர் அதுக்கு பிரதிபலனை கர்த்தர் உங்களுக்கு தரப்போறாரு. கண்பான தேவ பிள்ளையே, நீ வளர போகிறாய், நீ விருத்தி அடைய போகிறாய், நீ ஆசீர்வதிக்கப்பட போகிறாய். உன்னை பார்க்கிற தெய்வம் உன்னை வித்தியாசமான சூழ்நிலையில உன்னை ஆசீர்வதிக்க போகிறார். பல நன்மைகளை நீ காணும்படி கர்த்தர் கிருபை செய்ய போகிறார். பல காரியங்களை கர்த்தர் உனக்கு வாய்க்க பண்ணி உன் ஸ்தானத்தை, உன் நிலைமையை கர்த்தர் உயர்த்த போகிறார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, கேட்டதான வசனத்தின் மூலமாய் தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், சேனைகளுடைய கர்த்தர் அவனோடு கூட இருந்தார் என்று வேதம் சொல்லப்பட்டது போல இன்னைக்கு எத்தனை மனிதர்கள் அற்பமா எண்ணப்படுகிறார்கள். ஆண்டவரே, அற்ப நிலைமையை பார்த்து எத்தனை பேர் அழுது கொண்டிருக்கிறாங்கப்பா. ஆண்டவரே, யார் யாரெல்லாம் அற்பமா என்றாங்களோ அவங்களுக்கு முன்பாக உடைய பிள்ளைகளை நாளுக்கு நாள் விருத்தி அடைய பண்ணி ஆசீர்வதிக்க போகிற நல்ல தயவுக்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் அற்பமான சூழ்நிலை கர்த்தர் மாற்றும் ஆண்டவரே. அற்பமான சூழ்நிலை ஆண்டவர் மாற்றும் ஆண்டவரே. உடைய பிள்ளைகளுடைய கண்ணீரை துடைத்து ஆண்டவரே, இந்த நிந்தனில் இருந்து உங்களை விடுதலையாக்கி உங்களை ஆசீர்வதி. இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.